நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? கண்டிப்பாம்மா. தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியா வந்திருக்கார் சனி பகவான். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும்போது நெறைய பேருக்கு பயம் இருக்கும். பொதுவா நாங்க கேள்விப்பட்டிருக்கோமேம்மா, அஷ்டம சனி குடுக்கக்கூடிய பாதிப்புகள்ல பகுதி குடுப்பாராமே அர்த்தாஷ்டம சனி. அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டது உண்மதாம்மா. அஷ்டம சனி குடுக்கக்கூடிய பாதிப்புகள்ல பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி குடுப்பார். அப்ப நம்ம எப்படி தான் சனி பகவான ஓவர்டேக் பண்றது ரொம்ப விஷயம். சில சில விஷயங்கள அதாவது ரொம்ப ஈஸி. ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பெரிய லெவல்ல கடன் குடுக்காதீங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. இதுல ஜாக்கிரதையா இருங்க. வேலை செய்ற இடத்துல குட்டி, குட்டி பிரஷர்ஸ் வரும். ஹையர் அஃபிஷியல் வந்து பாருங்க நம்மளுக்கு பிரஷர் குடுப்பான். இந்த வேலைய இந்த டார்கெட்ட இதுக்குள்ள முடிச்சு குடு அப்படின்னு. நம்ம கீழ வொர்க் பண்ற வொர்க்கர்ஸ் வந்து வொர்க் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹையர் அஃபிஷியலுக்கு பதில் சொல்ல முடியாது. அவன் நம்ம மேல ஃபயர் பண்ணுவான். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கன்சர்ன்ல வொர்க் பண்றோம். நான் சுயதொழில் வச்சு நடத்துறேம்மா. நான் வந்து நல்ல எஃபிகசியா வேலை செய்வேன். தனுசு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து உபயராசி. இவங்களோட அறிவு இவங்களுக்கு மட்டும் பயன்படாம, இவங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இப்ப அவங்களால டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா, கீழ வொர்க் பண்றவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வொர்க் பண்ண மாட்டாங்க. சுயதொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா, அப்பப்ப வேலையாட்கள் நின்னுட்டே இருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆக இந்த விஷயத்துல மேன் பவர அதிகப்படுத்திக்கோங்க. அப்ப பிரச்சனை கம்மி. 3வது குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். பொதுவாவே தனுசு ஊருக்கெல்லாம் நல்ல ஆசானா இருந்தாலும், தன் குடும்பத்துல நான் பார்த்த வரைக்கும் பெருசா மதிக்கப்படுறது இல்ல. ஊரே உங்களோட வார்த்தைகள கேட்டு உயரும். குடும்பத்துல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு இருக்காது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தனுசா இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் விட்டு குடுத்து போயிடுங்க. ஃபேமிலில இருக்க குட்டி, குட்டி பிரச்சனைகள் அதுவா அடங்கிடும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நெய்பர்ஸோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இணக்கம் வைக்கணும் அப்படின்றது யூசுவலாவே தனுசு நினைக்கக்கூடியவங்க தான். இந்த காலகட்டத்தில உங்ககிட்ட தீட்டின கத்தியே உங்கள மேல கூறு பாயும் அப்படின்னு சொல்லலாம். விட்டு குடுத்து போங்க. இதுதான் என் உலகம். இதுதான் வந்து மனுஷங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருங்க. ஆக இதில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 4வது ஆரோக்கியம். ஆரோக்கியம் சார்ந்த கவனம். ஹெல்த்ல ரொம்ப கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில நீங்க எத பார்க்குறீங்களோ, எத கேட்கிறீங்களோ அத அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." ஆக தீர விசாரிச்சு அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி பாருங்க, குடும்பத்தில ஏற்படுற குழப்பங்கள கடவுள்கிட்ட விட்டுருங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பளால முடிஞ்சத நம்ம வந்து பேசி வந்து சமாதானப்படுத்துறோம். ஓவர்டேக் பண்றோம். முடியாதத பகவான் கிட்ட ஒப்படைச்சுடுறோம். அந்த மாரி ஒப்படைச்சிடுங்க. தம்பி, தங்கச்சி இருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு எதிரியா மாறக்கூடிய காலகட்டம். யார் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்திர மனசோட இருந்தா பிரச்சனையே கிடையாதும்மா. ஓகே மேம். தனுசு ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, விட்டு குடுத்து போங்க. யாரு என்னன்னாலும் பண்ணட்டும். நீ அமைதியா விட்டு குடுத்துட்டு போ. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல எப்படி இருக்கு? எந்த தெய்வங்கள வந்து வழிபடணும்? தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான். இந்த தனுசு ராசி சொல்லும்போது சனி பகவான் வந்து இவ்வளவு நாளா 3ஆம் பாவத்துல 3வது ராசியில ராகுவோட இணைஞ்சு பல இன்னல்கள், காது சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்துருப்பாங்க. கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத கான்ட்ராக்ட்ல மாட்டிக்கிட்டு அந்த வேலையை செய்ய பிடிக்காம செஞ்சிருப்பாங்க. சரி, இதெல்லாம் வெளி வட்டாரத்துல பார்த்த பிரச்சனைகளா இருக்கும். ஆனா இப்ப சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி பகவான் போய் அர்த்தாஷ்டம சனியா உட்கார்ந்திருக்காரு. பந்தங்களால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்ப என்ன செய்யணுங்க? முக்கியமான ஃபங்ஷனா அந்த நேரத்துல போய் தலைய காட்டிட்டு வந்துடணுங்க. நான் போய் நைட்டு தங்கி ஜாலியா என்ஜாய் பண்றேன். அவங்களோட பாட்டு பாடி பேசிட்டு வரேன்னா, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடுத்துரும். அதோட காம்பவுண்ட் தகராறு. இந்த 1 இன்ச் இது அந்த மாரி தகராறுகள் ஒரு சைடு போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சொந்தத்துல அதாவது உடன் பிறந்தவர்களோட பாகப்பிரிவினை பிரச்சனைகள ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஜூன் மாசத்துக்கு மேல இந்த பஞ்சாயத்துங்களுக்கு செலவு பண்றதே ஒரு பெரிய அமௌண்ட் வெளியில போற மாரி இருக்கும். மொத்தத்துல இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பண இழப்புகளையும், பந்த பிரச்சனைகளையும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி காட்டப் போறாரு. சரி. அப்போ தாய் வழி உறவுகளோட எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பா இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட தேவையில்லாத வழக்குகள், குலதெய்வத்தை மாத்தி வணங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இப்பதான் தெரிய வரும்.
ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வழிபட்டு வந்த தெய்வங்கள் எல்லாம் வாய்க்கட்டின நிலையில இருந்தாலும், இந்த சனி ஆஃப்டர் ஜூன் குரு பார்வையில இந்த சனி படும்போது, தெய்வங்கள் வாய்க்கட்டு நிவர்த்தியாகி, உங்களுடைய வரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்க போகுது. மேலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி இன்னும் வெற்றியையும், இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய பிணிய குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் விஷயமா உங்க வீட்டு சைடுல இருக்கக்கூடிய வண்ணான்னு சொல்லுவாங்க. துணி துவைக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றது வருமான பிரச்சனையை நீக்கி குடுத்துருங்க. அடுத்து கோவில் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா சேலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர், இந்தியாவிலே 2வது பழமையான பைரவ ஸ்தலம் சொல்லக்கூடியது அந்த இடம்தான். அந்த கோவிலுக்கு எப்படியாவது நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அங்க போய் அந்த அஷ்ட பைரவர்களுக்கும் தீபமேத்தி வழிபாடு செய்யும்போது, இந்த பந்தங்கள், சொத்துக்கள், இந்த தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள்ல இருந்து விடுதலை ஏற்படுத்தி குடுக்கும். ஓகே மேம். தனுசு ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி காலங்கள்ல வந்து பாதிப்பு கம்மியா இருக்கிறதுக்கான தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார் நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். இப்ப 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப 4ஆம் இடத்துக்கு போயிட்டா, ஒரு ஆட்டம் காண வேண்டிய சூழ்நிலை வருமா? அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். தெளிவான மனநிலையில இருந்தா, எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி தான், இவங்களுடைய 5ஆம் இடத்த சனி பகவான் பார்த்த பார்வைய விட்டுட்டார். அப்போ புத்தி இவங்களுக்கு செம்மையாகும். இப்ப யோசித்து செய்வாங்க. முன்னாடிலாம் யோசிக்காம செஞ்சாங்க. எத எடுத்தாலும் தானம் குடுக்கறது, எதனாலும் சொல்லிக் குடுக்கறது. மேடம் சொன்ன மாரி தான். இவங்க என்ன வேலை கத்துக்கிட்டாலும் சரி, என்ன படிப்புல இருந்தாலும் சரி, பக்கத்துல ஒரு பாடம் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. "இத இந்த வேலைய நீ செய்யி. இத இப்படி செஞ்சீன்னா உனக்கு வெற்றி வரும்பாங்க." இவங்க யாருக்கெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்களோ, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இவங்கள விட உயர்ந்த பதவியில உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க இன்னும் அந்த ஏத்தி விட்ட ஏணியாவே இருப்பாங்க. காரணம் என்ன? இவங்கள பத்தி இவங்க யோசிக்கிறதே கிடையாது. அந்த யோசனைகளை இப்ப இவங்க செயல்படுத்த போறாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயி, இவங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கிறணும், என்ன மாரி விஷயங்கள்லாம் இவங்க எதிர்கொள்ளணுங்கிறத தெளிவா பாடம் குடுக்க போறாரு. இந்த பாடத்த இவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 15 வருஷத்துல இவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. இந்த 2 1/2 வருஷம் பாடம் தான் இவங்க லைஃப்ல ஒரு 15 வருஷ வாழ்க்கைய நிர்ணயம் பண்ண போதுன்னு ஃபர்ஸ்ட்டு முடிவு எடுத்துக்கணும். 2வது 6ஆம் இடத்த சனி பார்க்காரு, 10ஆம் இடத்தையும் சனி பார்க்காரு, இவங்களையும் பார்க்காரு. அப்ப நாம சொன்ன மாரி இவங்க பாடம் கத்துக்கிட்டாங்க. வேலை விஷயங்கள்ல எக்காரணம் கொண்டும் இவங்க வேலைய பக்கத்துல உள்ளவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாங்கன்னா, வேலை காலியாயிரும். இவங்க வேலைய இவங்க தான் செய்யணும். வேலை ரகசியங்கள் இவங்களுடைய மேலதிகாரி ஏதாவது ரகசியம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அத வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன்னா கூட இருக்கிற நண்பர் தானே நீங்க சொல்லுவீங்க. அந்த நண்பர் என்ன பண்ணுவாரு, உங்க வேலைய ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் போட்டு அவர் பேஸ்ட் பண்ணிருவாரு. அப்ப பேஸ்ட்ல மாட்டுறது நீங்க, ஜெயிக்கிறது அவரு. அப்ப வேலை விஷயத்துல அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதேபோல தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். மாமாட்ட விட்டு குடுத்து போனீங்கன்னா, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். மாமா உங்கட்ட சண்டை போட வந்தாலுமே, சமாதானமா பேசி அனுப்பிருங்க. யாருக்கும் கடன் வாங்கி குடுக்காதீங்க. நீங்களும் கடன் வாங்காதீங்க. உங்க ஹெல்த்ல சின்னதா பிரச்சனை வந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உடனே பக்கத்துல இருக்க டாக்டர பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சொந்தமா தொழில் செய்றீங்கன்னா, உங்களுடைய தொழில்ல முழு அக்கறை செலுத்துங்க. வெற்றி உண்டு. புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தா, பார்ட்னர்ஷிப்ல தொடங்காதீங்க. பாதுகாப்பான சூழ்நிலை உறுதியாக தனுசு ராசிக்கு சனி பகவான் குடுப்பார். ஓகே, ஓகே சார். தனுசு ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் 9வது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசியே கொஞ்சம் ரொம்ப ஒரு கம்பீரமான இருக்கக்கூடிய ராசி தான். அவங்க எதையுமே தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வக்கோளாறாக நடந்துக்க கொள்ளக்கூடிய சில நேரத்தில் நடந்துப்பாங்க அவங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பார்வையா சனி பார்வை 4ல சனி வர்றதுனால அவங்களுக்கு அவங்க அம்மா ரீதியான பிரச்சனை, அம்மாவுக்கும் பையனுக்கும் இல்ல அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அம்மா சைடு இருக்கக்கூடிய சொத்துக்கள், அண்ணன் தங்கச்சிங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சொத்துக்கள் பாக பிரிவினை பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு ரீதியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரீதியான
இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இவங்களே ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது வாங்கி போட்டிருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்துல. அப்போ பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா 1 அடி 2 அடி எக்ஸ்ட்ரா வச்சு வீடை கட்டிட்டு போயிடுவான். அது ரீதியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயோ வாங்கி போட்ட இடம் வச்சிருப்பாங்க. அதை வீடு கட்டலான்னு லோனுக்கு போய் அப்ளை பண்ணுவாங்க. இவங்க போய் ஒரு லோனுக்கு கேட்கறது ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கேட்பாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஆசை காமிச்சு பில்டர் பண்ற விஷயத்தால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி அது ரீதியான ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலமாகவும் தனுசு ராசிக்கு இருக்கு. தனுசு ராசி எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாம் பொறுமையா இருக்கக்கூடிய ராசி தான், ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ராசி தான். ஆனாலும் சில நேரத்துல யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்படியே மயங்கக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி இப்போ சனிப்பெயர்ச்சி என்ன அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தும் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே நிதானம் தேவை. அதுலேயும் சொந்த பந்தம் ப்ளஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் அனுசரித்து போவதற்கான நேரம் இது. நீங்கள் அனுசரிக்காமல் போனீங்க அப்படின்னா இது ரீதியான மனக்கசப்பு உங்களுக்கு வரும்ன்றது உறுதி.